ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காலையில் மாடி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு வந்திருக்கோங்க. செடிலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு நாளைக்கு 2 முறை தண்ணி ஊற்றுற நிலமை கூட வரும். அந்தளவுக்கு வெயில் கொளுத்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏப்ரல் மாதம் தாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கே வெயில் பயங்கரமாக கொளுத்துது. மே மாதம் ஆரம்பிச்சிச்சுன்னா பயங்கரமாக வெயில் இருக்கும். அக்னிலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 2 நேரம் தண்ணி ஊற்றுற நிலமை தாங்க வரும். இப்போது நம்ம மாடி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம கத்திரிக்காய் அறுவடை தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கத்திரிக்காவை பார்க்க அழகாக இருக்குங்க. ஒரு காயும் நல்லா பெருசாக வருது. இது ஒரே ஒரு செடி தான். இந்த ஒரு செடியில் பார்த்திங்கன்னா இதோட 4வது டைம் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கத்திரிக்காய் ஒன்று பெருசாக இருக்குது. இந்த கத்திரிக்காய் சூப்பராகவும் இருக்குங்க. இப்போல்லாம் சந்தையில் கத்திரிக்காய் வாங்குறதே இல்லைங்க. 2 நாளைக்கு ஒருக்கா நம்மளுக்கு கத்திரிக்காய் அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. இதில் கத்திரிக்காய் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எண்ணெய்க்காயும் வச்சாலும் சூப்பராக இருக்குங்க. புளிக்குழம்பு வைக்கும்போது, அதாவது சுண்டல் புளிக்குழம்புலாம் வைப்போம்ல, அதுக்கெலாம் இந்த கத்திரிக்காவை அறுத்து போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் என்ன சொல்கிறது, இந்த கத்திரிக்காய் நல்லா மாவு மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. சில கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக காடுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி நரிச்சுன்னு இருக்கும். ஆனால் இது நல்லா சூப்பராக இருக்குது. இந்த செடி ஒரே ஒரு செடி தான். இதில் ஒரு 3 கத்திரிக்காய் கிடச்சிச்சு. அதை இப்போ அறுவடை பண்ணியாச்சு. அடுத்த செடியில் கத்திரிக்காய் இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஒரே ஒரு செடி தாங்க. அடுத்து ஒரு தக்காளி இருக்குது, 2 தக்காளி இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். பொதுவாக நான் தண்ணி மட்டும்தான் செடிகளுக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு உரமும் போடுறதில்ல. இந்த செடி வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா க்ரோபேக் அடியில் இந்த காய்கறி குப்பையெல்லாம் இருக்கும்ல, அதை தாங்க போடுவேன். மற்றபடி நான் எந்த உரமும் கொடுக்கறதில்ல. ஸ்டார்டிங்கில் செடி வைக்கிறதுக்கு முன்னாடி க்ரோபேக்கு அடியில் இந்த வேஸ்ட்டு, இந்த செடியெல்லாம் காஞ்சு போகும் பாருங்கள், அந்த செடியை தான் சுருட்டி அடியில் க்ரோ பேக்கு அடியில் வைப்பேன். அதுக்கு மேலே மண்ணை போட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் நாற்று இல்லாட்டி விதை ஏதாவது போட்டு வச்சுருவேங்க. மற்றபடி எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் நான் பண்ணுறதில்ல. அதுக்கே காய் சூப்பராக வருது. சில பக்கம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த உரம்லாம் கிடைக்காது, மாட்டுச்சாணம் உரம்லாம் கிடைக்காது. அவங்க வீட்டு காய்கறி குப்பையை வச்சே இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக நம்ம காய்கறிகளை அழகாக வளர்க்கலாங்க. இந்த வாரம் சந்தையெல்லாம் நான் கத்திரிக்காய் வாங்கலை. இந்த வாரமே நான் 3 டைம் கத்திரிக்காய் அறுவடை பண்ணியாச்சுங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போது வைலட் கலர் கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டோம். இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் க்ரீன் கலர் கத்திரிக்காய் முதல் அறுவடை நம்ம பண்ணுறோம். இந்த செடியில் மொத்தம் 3 கத்திரிக்காய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த கத்திரிக்காய்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மெயினாக மட்டன் ஈரல் குழம்பு, மட்டன் எலும்பு கறி குழம்புலாம் இந்த கத்திரிக்காவை போட்டு சமைச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் இந்த திண்டுக்கல் சைடு மட்டும்தாங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடைக்கும். இந்த விழுப்புரம், சென்னை இந்த மாதிரி ஏரியாலெலாம் இந்த கத்திரிக்காய் கிடைக்கிறது ரேரான கத்திரிக்காய்ங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எண்ணெய் கத்திரிக்காயும் வச்சு சமைச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சமைச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கத்திரிக்காய், பச்சை கலர் கத்திரிக்காய் முதல் அறுவடை 3 கத்திரிக்காய் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வைலட் கலர் கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஒரே ஒரு முள்ளங்கி இருக்குது, இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சும்மா ஒரு விதையை போட்டேன். ஆனால் இது இப்போ முளைச்சி வந்திருக்கு. நான் முளைக்காதுன்னு நினச்சேன், சும்மா தான் நட்டேன். ஏதோ வந்திருக்குதுங்க, பரவாயில்ல. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. மாடி தோட்டம் வைங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கலாம்.